Hi viewers, very warm welcome to Coding Tamila channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ண ஒரு சிம்பிள் வெப் சர்வர். ஓகே, ஸோ வெப் சர்வரில் வெப் பேஜ் வந்துட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃப்ளாஸ்கோட இந்த கோடிங்கை ரன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு வெப் பேஜுக்குள்ளே இந்த டெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ வெல்கம் டு ஃப்ளாஸ்க் வெப் சர்வர் இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு இன்றைக்கான டாஸ்க். ஸோ அதை மட்டும் பண்ணால் போதும். ஸோ அதுக்கான கோடிங் தான் வந்துட்டு இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த கோடிங்கை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தென் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ முடிஞ்சதும் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோடிங்கை. அண்ட் நீங்கள் இந்த கோடிங் வந்துட்டு டைப் பண்ணனாலும் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக டைப் பண்ணிடலாம். பட் டைப் பண்ண முடியல, டைப் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன பண்ணுங்கள், ChatGPT இல்லை ஜெமினி கிட்ட இன்புட்டாக கொடுத்து give the same code in code blockனு கொடுங்க, அது கொடுக்கும். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ ரெண்டு மெத்தடில் எது உங்களுக்கு ஃபீஸபிளோ அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா ஃப்ரம் ஃப்ளாஸ்க் இம்போர்ட் ஃப்ளாஸ்க்னு இருக்குது. ஃப்ளாஸ்க் அப்படின்றது ஒரு பைத்தன் வெப் ஃப்ரேம்வொர்க். ஸோ ஆப் பில்டிங்காக யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து இந்த ஃப்ளாஸ்க்ன்ற மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாஸ்க்ன்ற ஃப்ரேம்வொர்க்லேருந்து ஃப்ளாஸ்க்ன்ற ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த மாடியூல்குள்ளே வந்து ஆப்புன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளாஸ்க் ஆஃப் நேம்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த நேம் அப்படின்றது இன்பில்டு கீவேர்ட் இன் பைத்தானில் இருக்க ஒரு இன்பில்டு கீவேர்ட். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கமாண்ட் லைனை ரீட் பண்ணுங்க. என்னென்னா கிரியேட் த ஃப்ளாஸ்க் ஆப், அதாவது இந்த லைன் எதுக்காக அப்படின்னா ஃப்ளாஸ்க்ன்ற ஆப்பை க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த நேம் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ளாஸ்க்ன்ற மாடியூல் கூட டிக்டேட் பண்ணும். தட் மீன் பாயிண்ட் அவுட் பண்ணும். என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபைல் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்றத வந்துட்டு ஃப்ளாஸ்க் கிட்ட டிக்டேட் பண்ணும். அது ஃப்ளாஸ்க் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபைலில் ரன் பண்ணும். நமக்கு வந்துட்டு ஆப் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹோம் ரூட்டு, அதாவது app.root/. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ரூட்டிங் ஃபங்க்ஷன். இந்த லைனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ரூட்டிங் மட்டும்தான், யூஆர்எல் ரூட்டிங். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வந்துட்டு என்ன யூஆர்எல் கொடுக்குறோமோ அந்த யூஆர்எலுக்கு நம்ம யூசரை வந்துட்டு ரூட் பண்ணி கொண்டு போவோம். ஓகே, இப்போ ஸ்லாஷ்ன்னு மட்டும் உள்ளே கொடுத்துருந்தோம் அப்படின்னா இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஹோம் பேஜ் அப்படின்னு அர்த்தம். அதாவது யூசரை கொண்டு போய் ஹோம் பேஜில் நிப்பாட்டி வைக்கும். ஓகே, ஸோ அதுக்காக வந்து இந்த லைன். ஸோ tab.root// அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஹோம் பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா ஹோம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். டெஃப்ன்ற கீவேர்டு எதுக்காக அப்படின்னா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனோட நேம் ஹோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும். என்ன அப்படின்னா வெல்கம் டு ஃப்ளாஸ்க் வெப் சர்வர், அதுதான் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு யூஆர்எல் ரூட் ஒன்று இருக்குது. என்னென்னா tab.root/hello, அதாவது ஒன்றும் இல்லை, ஹோம் பேஜுக்கு போயிட்டு இந்த ஹலோ அப்படின்ற என்ன பண்ணும் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஓகே, நம்ம வந்துட்டு இந்த யூஆர்எல் வந்துட்டு என்ன பண்ணுவோம் கால் பண்ணோம் அப்படின்னா இந்த யூஆர்எல் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் வந்து தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே போன உடனே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடும். என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஹலோன்ற ஒரு ஃபங்க்ஷன், அதில் ஹலோ இஸ் ரிட்டர்ன் பண்ண மட்டும் சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்து இந்த நேம் அப்படின்றது வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது வந்துட்டு பைத்தானில் வந்துட்டு இன்பில்டாக இருக்கிற ஒரு கீவேர்ட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட் ஃபைல் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு பைத்தன் கிட்ட சொல்லுவோம். ஓகே, ஸோ கரண்ட் ஃபைலை ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் உள்ளே இருக்க கோடை ரன் பண்ணணும். app.run_debug=true. ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆப் அப்படின்றது இங்கே இருக்க அந்த ஃப்ளாஸ்க் ஆப் தான். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ளாஸ்க் ஆப்பை ரன் பண்ணும். அதுதான் வந்து இங்கே நடக்க போகுது. ஓகே, ஷோர். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா. ஸோ இங்கே போயிட்டேன். ஸோ வெல்கம் டு ஃப்ளாஸ்க்கு வெப் சர்வர். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா பாய்ச்சாமல் போய்க்கிறேன். ஓகே, ஸோ நான் ஒன்ஸ் வந்துட்டு இப்போ எங்கே கட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இதை ரன் பண்ண உடனே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல அந்த @app.root/. இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஹோம் பேஜுக்கு போயிருக்கு. ஓகே, பட் ஆனால் அங்கே போனோடனே நமக்கு வந்து இந்த வெல்கம் டு ஃப்ளாஸ்க் வெப் சர்வர் அப்படின்ற டெக்ஸ்ட் தெரிஞ்சு இல்லையா. நிறைய பேர் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா எப்போவுமே வந்துட்டு பைத்தானில் இந்த ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற கோடு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷனை எங்கேயுமே கால் பண்ணல. ஓகே, நல்லா செக் பண்ணுங்கள் ப்ரோக்ராமை, எந்த இடத்துலையுமே ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணவே இல்லை. ஆனால் எப்படி வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்றது நமக்கு புரியல இல்லையா. நமக்கு வந்துட்டு வெப் பேஜில் அந்த டெக்ஸ்ட்டு தெரிஞ்சது, ஆனால் நம்மளோட கோடிங்கில் எங்கேயுமே நம்ம ஃபங்க்ஷனை காலே பண்ணல. அப்போ எப்படி வந்துட்டு இந்த கோடிங் தெரிஞ்சது அப்படின்னா
ஸோ நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். என்னன்னா, நான் வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த URL ரூட்ல இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள நம்ம வந்துட்டு ஒரே ஒரு ஸ்லாஷ் மட்டும் குடுத்தோம் அப்படின்னா, என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹோம் பேஜ்ன்னு அர்த்தம். ஓகே. ஸோ பைத்தன் என்ன பண்ணிரும் அப்படின்னா, ஒன்ஸ் வந்துட்டு இந்த URL ரூட் என்ன பண்ணும், யூசர ஹோம் பேஜுக்கு கூட்டிட்டு போகும். ஹோம் பேஜுக்கு கூட்டிட்டு போன உடனே இது என்ன பண்ணிரும், இந்த ஹோம்ன்ற ஃபங்ஷன என்ன என்ன பண்ணிரும்னா கால் பண்ணிரும். ஹோம் பேஜுக்கு போன உடனே இந்த ஹோம்ன்ற ஃபங்ஷன் என்ன பண்ணிரும், கால் பண்ணிரும். இத கால் பண்ணிடுச்சு அப்படின்னா, உள்ள இருக்கிற இந்த வந்துருச்சா, இந்த டெக்ஸ்ட் வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா ஹோம் பேஜுக்கு வந்துரும். அதனால தான் நமக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த ஸோ சாரி. அதனால தான் வந்துட்டு நமக்கு ஃப்ளாஷ் வெப் சர்வர் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட் வந்து கிடைச்சது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா வந்துட்டு இப்போ நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் என்னன்னா, இப்போ இந்த லைனை வந்துட்டு நான் என்ன பண்றேன், கமாண்ட் பண்றேன். ஓகே. கமாண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரே ஒரு URL மட்டும் எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி வந்துட்டு வைக்கிறேன். அதை மட்டும் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் வந்துட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணி வைக்கலாம். ஓகே. இப்போ என்ன பண்ணோம்னா, நமக்கு ரன் பண்றதுக்கு ஒரே ஒரு URL தான் இருக்கு. அப்படிங்கும்போது இந்த URL எக்ஸிக்யூட் ஆகாது. இது வந்துட்டு கமாண்ட். பைத்தன் இதை படிக்காது. ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸிக்யூட் பண்ணா இதான் வரும். ஸோ இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு URL நாட் ஃபவுண்ட் அப்படின்றது வந்துருச்சு. ஓகே. ஸோ ஒருவேளை வந்து நீங்களே அதை URL கொடுத்தனா கூட அதில் ஸ்பெல்லிங் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்க்க வருது. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து இந்த அவுட்புட் வராது. ஸோ நமக்கு வந்துட்டு ஒரே ஒரு என்ன அப்படின்னா, ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு டெக்ஸ்ட் கொடுத்து பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸ்லாஷ் ஹலோ அப்படின்ற ஓகே. ஷோர் இதுதான் வந்துட்டு அந்த URL. இப்போ மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணாலும் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. ஓகே. ஸோ ஓகே. இதில் வந்துட்டு அவுட்புட் வர மாட்டேங்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு இதுக்கு இது பண்ணிவிட்டு இதை கமாண்டில் இருந்து எடுத்து விடலாம். ஓகே. ஓகே. ஸோ இது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே. பட் இது எனக்கு வந்துட்டு நமக்கு தேவையில்லை. ஓகே. ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஜஸ்ட் இந்த கோடை ரன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான டெக்ஸ்ட் வந்துட்டு வெப்பேஜில் வருதான்னு செக் பண்ணால் போதும். ஸோ அது வந்து கரெக்டாக வந்தது. தென் இது இந்த டெக்ஸ்ட் ஏன் வந்தது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டே ஒன்று கோட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா AI டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, இது கோட் பிளாக்ல வாங்கிடுங்க. ரெண்டுமே வந்துட்டு உங்களோட விருப்பத்தை பொறுத்து தான். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.